ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜனவரி 1, 2024 முதல் நடைமுறைக்கு வரும் புதிய விதிமுறைகள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் யூபிஐ. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம்லாம் 2-3 யூபிஐ ஐடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை ஆட் பண்ணி வச்சுருப்போம். அது ஒரு சில யூபிஐ ஐடி யூஸ் பண்ணாதே இருந்தது அப்படின்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணல அப்படின்னா, என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து அந்த யூபிஐ ஐடி ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே அதை வச்சு ஒரு டிரான்சாக்ஷனாவது பண்ணி அதை ஆக்டிவேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ 2வது சிம் கார்டு. சிம் கார்டுக்கு நம்ம வெறும் ஃபோட்டோவும் வெறும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சிம் கொடுத்துருவாங்க கேஒய்சி பண்ணாதையே. இனிமேல் நம்ம வீடியோ கேஒய்சி பண்ணணும்னா மட்டும்தான் சிம்மை வாங்க முடியும். இந்த சிம்முக்கு புதிய ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க. அதாவது நிறையா ஃப்ராடெல்லாம் நடக்குது. ஒருத்தரே 10 சிம்மு 20 சிம்லாம் வாங்கி வச்சுட்ருக்காங்க. அதனால நிறையா பேங்க் மோசடிகள்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால இந்த புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் நிறையா சிம்மு வாங்க முடியாது. அதுக்கு வீடியோ கேஒய்சி பண்ணுனா மட்டும்தான் அந்த சிம்மை உடனே நம்ம கையில் கொடுப்பாங்க. இனிமேல் புதுமையாக நிறையா சிம் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ், வருமான வரி. அதாவது தாமதமாக ரொம்ப லேட்டாகி இது வரலும் பேமெண்ட் பண்ணாது இருக்கீங்க, டிசம்பர் 31 வரலுமே பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா உங்களோட வருமான வரியை இனிமேல் செலுத்த முடியாது. அப்படி செலுத்தினா ரொம்ப பேமெண்ட் கட்டணத்தோடு, அதாவது பெனால்ட்டியோடு தான் பே பண்ண முடியும். இன்னுமே பெனால்ட்டியோட பே பண்ண முடியலைன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரக்கும் சான்சஸ் அதிகம். அதனால் இன்ன வரலும் பேமெண்ட் பண்ணாதவங்க இன்றைக்கு கூட ஆன்லைனில் போய் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பேங்க் லாக்கர். இந்த பேங்க் லாக்கருக்கு புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோலேயே போட்டிருந்தோம். அதுக்கும் நீங்கள் அந்த புது ரூல்ஸில் சைன் பண்ணணும் பேங்க்கில் போய். யாரெல்லாம் பேங்க் லாக்கரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க அந்த புது ரூல்ஸுக்கு நான் ஒபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கருக்கு உண்டானவங்க போயிட்டு பேங்க்கில் ஆத்தரைஸ் உங்களோட ஹோம் பிரான்ச்சில் போயிட்டு அதை சைன் பண்ணணும். அப்படி இல்லை, நீங்கள் எதுவுமே புதுப்பிக்கல, அந்த சைன் பண்ணலை அப்படின்னா உங்களோட லாக்கரை டீஆக்டிவேட், அதாவது முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கே லாக்கரை யூஸ் பண்ணுறவங்க, ஏன்னா இதுலேயும் நிறையா மிஸ்யூஸ் பண்ணுற மோசடி நடக்கிறனால இந்த புது லாக்கர் ரூல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாக்கர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க போய் அந்த புது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் சைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிமேட். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை நிறையா கூட ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கவங்க அதில் உங்களோட நாமினி ஆட் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட்டாக சரி, மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது எஸ்ஐபின்னு சொல்கிற மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த நாமினி ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும். இல்லாட்டி டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதையும் இன்றைக்கி வரலும் கடைசி எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இப்போ எல்லாமே ஆன்லைன் மயம் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கே நீங்கள் வீட்டில் உட்காந்து இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக முடிக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சு ரொம்பவே அசால்ட்டாக கூட இருந்துருக்கலாம், அதாவது நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட. ஸோ இன்றைக்கே கடைசி, நாளையிலேருந்து இந்த புது ரூல்ஸ்லாம் மாறிச்சுன்னா ரொம்பவே ரிஸ்க்கு. அதனால் இன்றைக்கே இந்த எந்தெந்த வேலையெல்லாம் பெண்டிங் இருக்கோ இந்த புதுசாக வர ரூல்ஸுக்கு உண்டானதை நம்மளையும் தயார்படுத்திக்கணும் அப்படின்லாம். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ இன்சூரன்ஸ் நிறையா எல்லாத்துலேயும் இப்போ இன்சூரன்ஸ் வந்துடுச்சு. அதாவது பஜாஜாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், இல்லை நேஷ்னலைஸு, ஸ்டார் ஹெல்த், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் என்னென்னா, ஒரு இன்சூரன்ஸில் இருக்கிற க்ரூசியலாக நிறையா சிம்பிள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நிறையா இருக்கும். நிறையா லாட் ஆஃப் விதிகள்லாம் மாறிடுச்சு. ஸோ அவங்களுக்கு இந்தந்த ரூல்ஸுக்கு இதை இப்படி தான் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சீட்டை பக்காவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெல்லாம் அறிவுறுத்திருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இந்த ஒரு 5-6 விதிமுறைகள் தான் இந்த நடைமுறை, அதாவது ஜனவரி 1, 2024 முதல் வர்ற புது ரூல்ஸு. ஸோ இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சின்ன ஒரு பதிவு தான், ஆனால் இதனால் நம்ம கரெக்டாக பண்ணினா நிறையா பெனால்ட்டி கட்டி நம்மளோட அமௌண்ட் ஆஃப் மணி லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். அதனால் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் தெரிவான சூப்பரான பதிவு உங்களை அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். டேக் கேர்.